ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ கூட தீபாவளிக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. பட்டாசு வந்து இந்த டைமில் தான் வெடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தாங்க வரப்போகிற புத்தாண்டுக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனல் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்த்துக்கிட்டோன்னா நியூ இயர் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து நியூ இயருக்காக ரொம்பவே எதிர்பார்ப்போட தாங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில மக்களோட பாதுகாப்புக்காகவும் அந்த கொண்டாட்டங்களை வந்து இன்னும் சிறப்பாக்குற வகையிலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட போக்குவரத்து காவல்துறை வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வகையில பாத்துக்கிட்டோம்னா சென்னை ஃபுல்லா டிசம்பர் 31 நைட்டு மட்டும் 15,000 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட போறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நியூ இயருக்கு நிறைய பேர் வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அதுக்குன்னு தனியாட்டு உள்ள அரங்கங்கள்ல மட்டும்தான் அதை வந்து நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகளும் அது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் வந்து அதுக்குன்னு அனுமதிக்கப்பட்ட அரங்கில தான் வந்து கண்டிப்பா நடக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீச்சல் குளத்துக்கு அருகில வந்து மேடைகள் எதுவும் அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேளிக்கை நிகழ்ச்சிகளின் போது வந்து பெண் பாதுகாவலர்களையும் வந்து கண்டிப்பா நியமிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சென்னையில மட்டும் புத்தாண்டு முதல் நாள் நைட்டு 9 மணில இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் 400 இடங்கள்ல வந்து சோதனை சாவடிகள் வந்து அவங்க வைக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தாண்டுக்கு வந்து பைக் ரேஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க தடை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம்னா அன்டைம்ல வந்து மதுபானங்கள் அருந்திட்டு பைக் ரேஸ் பண்ணி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வழிவைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால கம்ப்ளீட்டா வந்து பைக் ரேஸ்க்கு வந்து அவங்க வந்து தடை பண்ணியிருக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பைக் ரேஸ் நடைபெறதை தடுக்கிறதுக்காக சிட்டி ஃபுல்லா 20 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் வந்து அமைச்சிருக்காதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம யாரும் கடல்ல இறங்கி வந்து செலிப்ரேஷன்ஸை வந்து நடத்த வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேளிக்கை விடுதிகள் வந்து கண்டிப்பா காவல்துறையோட நிபந்தனைகளை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ விதிமுறைகளை மீற ஹோட்டல் மீது வந்து கண்டிப்பா அவங்க நடவடிக்கை எடுக்க போறதாட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வர நியூ இயரை வந்து ரொம்பவே சேஃபாக கொண்டாடுவோம். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.